മനവരുത്തത്തോടെ മനവേദനയോടെ ഞാനത് വീഡിയോ வெளியிடுகிறேன். ആർക്കും വേണ്ടാത്തൊരു മാവട്ടം, ഉരുപ്പെടാത്തൊരു മാവട്ടം, இந்த மாவட்டம் இങ്ങനെ ஒரு மாவட்டம். இப்படியும் ஒரு கொடுமையா மக்களெடுத்து, இப்படியும் ஒரு சதியா மக்களெடுத்து 6 சட்டமன்ற தொகுதியும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் உள்பட்ட கன்னியாகுமரி மாவட்டம் இந்தியாவிலே மிகப்பெரிய டூரிஸ்ட் மேഖലயாக உள்ளதான இந்த மாவட்டம் யாருக்கும் தேவையில்லாத ஒரு மாவட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மார்த்தாண்ட மேம்பாலத்தினுடைய அடிப்படையில் அடிப்படை வசதிகள், ஒரு லைட்டு கூட கிடையாது. லைட்டு கூட கொடுக்காததான மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், நகராட்சி நெடுச்சாலைத்துறை அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கிறோம். நான் நிற்கக்கூடிய மார்த்தாண்டம் மேம்பாலம் அடிப்பக்கம் ஒரு லைட்டு கூட கிடையாது. மின்விளக்கு இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் பார்க்குறதுலே வாகனங்களுடைய லைட்டுகள் மட்டும்தான் தெரிகிறது. ஏன் வேண்டும்னு சொன்னால் மாவட்டத்தை தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டு ஒதுக்குங்க. பாண்டிச்சேரி மாநிலத்தை போல இந்த மாவட்டத்தை ஒதுக்கி தள்ளிடுங்க. இங்கே ஓட்டுக்கும் பணத்துக்கு தான் தேவை. இங்கே மதமும் அரசியல் தான் தேவை. மக்கள் தேவையில்லை, நாடு தேவையில்லை. நாட்டுக்கு தேவையான அடிப்படை வசதி கிடையாது. நாட்டுக்கு தேவையான எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்குற கிடையாது. கம்பெடுத்தவனெல்லாம் வேட்டக்காரன் சொன்ன போது தான் போய்கொண்டிருக்கிற மாவட்டம். ஒழுங்கான ஒரு சாலை கிடையாது, ஒழுங்கான ஒரு சாலை போடுவது கிடையாது. இது என்ன கொடுமையும் கேட்குறோம். மார்த்தாண்டம் மேம்பாலம் அடிப்படையில் ஒரு மின் விளக்கிலும் கிடையாது. வாகனங்களோட லைட்டுகள் மட்டும்தான் ஒளிப்பிற்கா கடுங்க அந்த மின்விளக்கு எரிகிறது. கொடுமை இல்லைவா? வியாபாரிகள், பொதுமக்கள் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ தூரம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக, நாட்டுக்காக. ஏதோ ஒரு லைட் உண்டா? இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு லைட்டு மேம்பாலம் அடிப்பக்கம் இங்கே பாருங்கள். ஆட்டோ ஸ்டாண்டு, பொதுமக்கள் என்ன கொடுமையும் கேட்குறோம். பொன்னிகள் தமிழக அரசு இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு அமைச்சர் இருக்கிறது, எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க. 2026 தேர்தல் வேணும், ஓட்டு வேணும். ஓட்டு மக்கள் தேவையில்லை, நாடு தேவையில்லை. நாடு எப்படி உருப்படாக போனாலும் சரி, நாடு எப்படி குட்டிச்சோறானாலும் சரி, எங்களுக்கு ஓட்டும் பதவியும் பணம் தான் முக்கியம். அதுக்கு ஒரு அரசியலும், அதுக்கு ஒரு மதங்களும் எடுத்தவனை தேர்வு செய்து எடுத்து வச்சது இவர்களுக்கு பாடம் ஆகி போச்சு. என்ன கொடுமை! இப்படி ஒரு கொடுமையா? ஏன் குமரி மாவட்ட மக்கள் டாக்ஸி கட்டலையா? ஜிஎஸ்டி வரி கட்டலையா? நீங்கள் கேட்கும்போது செய்திருக்கிறோம். ஆகையால் தமிழ்நாடு முன்னேற்றம் வன்மையாக கண்டிக்கிறது. எத்தனை முறை வீடியோ போட்டோம். நகராட்சி ஆணையருக்கு நான் மனு கொடுத்தோம், தலைமை செயலர் மனு கொடுத்தோம், கலெக்டருக்கு மனு கொடுத்தோம். மேம்பால நடிப்புகள் லைட்டுகளை நீங்கள் சீரமைங்கள் கேட்டு ஒரு லைட்டு கூட கிடையாது. ஒரு சாலை ஒழுங்கான சாலை கூட இந்த மாவட்டத்தில் போடுறது கிடையாது. எங்கே பார்த்தா லஞ்சம் ஊழல் தான். லஞ்சம் ஊழல். ஒழுங்கான முறையில் சாலை போடுறதுல மழை நேரத்தில் வந்து சாலை போடுகின்றார்கள். ரோடு போடுறது மழையத்தில், வெயில் சாலை போட முடியாது. கேட்டால் பொருள்கள் இல்லை. குமரி மாவட்டத்தில் மெட்டில் இல்லை, தார் இல்லை, சிப்ஸ் இல்லை. கடலில் கொட்டுறதுக்கு பாறைகளை உடைச்சி, மலைகளை உடைச்சி கொண்டு போகின்றார்கள். கடலுக்குள்ளே கொட்டுறதுக்கு அதுக்கு பாறைகள், அதுக்குள்ளே கல்லுகள் கிடைக்குது. குமரி மாவட்ட மக்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கு மெட்டில் இல்லை, பாறைப்பொடி இல்லை. இதெல்லாம் சாக்கு போக்கு. வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயம் மாண்புமிகு முதலமைச்சருடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து கொண்டு வருகிறேன். ஒன்றைகள் பஞ்சாயத்துகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் நல்லா இருக்கணும். இல்லைங்க என்ன நடக்குது விசாரிக்கணும். மக்கள் வரிப்பணம் எங்கே போய் சேருது என்று விசாரிக்கணும். யார் யார் கொள்ளையடிச்சு தின்னுறன்னு விசாரிக்கணும். ஓடை போடுதல் ஊழல், சாலை போடுவதில் ஊழல், பாலம் கட்டுவதில் ஊழல், மார்க்கெட் கட்டுவதில் ஊழல், சர்வத்திர ஊழல், சர்வத்திர லஞ்சம். வன்மையாக கண்டிக்கிறோம். ஆகையால் விசாரணை கொண்டு வருகிறேன். விசாரணை நடத்த வேண்டும். குமரி மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு கொண்டு வருகிறேன். பேச்சு முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.